ஹல்லேலூயா. இந்த கடைசி நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாளிலும் இந்த மூன்றாவது நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உதறி போடுங்கள் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. உதறி போடுங்கள் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சுமைகளையும் எல்லா நெருக்கங்களையும் உதறி விட்டு கர்த்தருக்காக முன்னேறி செல்லுங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து நிற்க வேண்டாம், என்னால முடியாது என்று நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தர் உனக்குள்ளாக வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தோடு அந்த பலத்தோடு நீ முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கையெத்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் 3 மிருகங்களை கூட முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். மானை சொல்லுகிறேன், சிங்கத்தை சொல்லுகிறேன், புலியை சொல்லுகிறேன். இந்த மானை சிங்கமும் புலியும் வேட்டையாடி கொண்டிருக்கும். இந்த மான் எப்பொழுதும் சிங்கம் புலிக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த சிங்கமும் புலியும் ஓடுகிற வேகத்தை விட மான் ஓடுகிற வேகம் அதிகம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. சிங்கத்தாலையும் புலியாலையும் வேட்டையாட முடியும், ஆனால் சிங்கத்தையும் புலியையும் விட மானால் வேகமாக ஓட முடியும். ஆனால் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மான் இந்த மிருகங்களிலே அகப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த சிங்கமோ புலியோ வரும் பொழுது அல்லது துரத்தும் பொழுது இந்த மானுக்குள்ளே பயங்கள் வர தொடங்கும். தன்னுடைய வாழ்க்கையில மாட்டுப்பட போகிறோம் என்று சொல்லி மனதிலே பலவிதமான பதட்டங்கள் வரும். அப்பொழுது அதனுடைய வேகம் குறைந்து தானாகவே மாட்டிக்கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என் அருமையான தேவ ஜனங்களே, இந்த கட்சிக்கிற சிங்கமாகிய பொல்லாத சத்துருவின் வல்லமைக்கு நம்மை காப்பாற்றும்படிக்கு மான் கால்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். மான் கால்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற வேகம், நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அபிஷேகம், இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள், உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த இயேசுவின் வல்லமையால் இந்த உலகத்தின் எல்லா உபத்திரவங்களையும் வெற்றியடையத்தக்க அபிஷேகத்தை தேவன் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆனால் அதை நாங்கள் பல வேளைகளில் மறந்தவர்களாக, அதை பல வேளைகளில் நாங்கள் உணராதவர்களாக எங்களுடைய சுமைகளை சுமந்து கொண்டு களைத்து போய் நாங்கள் நிற்கிறோம். வேதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் பலவிதமான பிரச்சனைகளில் உபத்திரவங்களில் அவர் சிக்கிக் கொண்ட பொழுது அவர் செய்த ஒரு காரியம் அப்போஸ்தலர் 28வது அதிகாரம், அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 5வது வசனத்தை கூட நாங்கள் ஆதாரமாய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 28:5. அல்லேலூயா. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. அந்த சர்ப்பத்தை, அந்த பாம்பை அவன் உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளையின் கையில என்ன இருந்தது? பாம்பு இருந்தது, சர்ப்பம் நின்றது, அந்த பூச்சி இருந்தது. அந்த தேவ மனுஷன் அதை பார்த்து பயப்படவும் இல்லை, தன்னை அழிக்க போகிறது என்று கவலைப்படவும் இல்லை. அதை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு உன் கரங்களிலே, உன் நெஞ்சிலே, உன் தலையிலே என்ன சுமைகள் இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உதறி போட்டு முன்னேறி செல் என்று ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. இந்த 3வது ஜெப வேளையிலே பலவிதமான பாரங்களோடு, பலவிதமான சுமைகளோடு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். தெய்வத்தின் வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? உதறி விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உதறி விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு 2 பேருக்கு சொல்லுங்க, உதறி போடுங்கன்னு சொல்லுங்க. உதறி போடுங்க. நான் சொல்ற மொழி புரியுதா தெரியல? பைபிள் இருக்கிறபடி அதையே சொல்லுகிறேன். உதறி போடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது கடிச்சு கொண்டு நிக்கிறதா? அது விட மாட்டேன் என்று சொல்லி நிக்கிறதா? அது உன்னை சாக பண்ணுவேன் என்று நிக்கிறதா? நீ பயப்படாத, உதறி போடு. அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள். பிசாசானவன் பலவிதமான காரியங்களை கொண்டு வரும் பொழுது ஐயோ 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 என்று அழுது புலம்புவதை விட்டு
விட்டு உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே என்று துதிச்சு பாட கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. மகனே மகளே, நானும் நீங்களும் இயேசுவின் பிள்ளைகள். என்னாலும் சந்தோஷம், எனக்கு பயமே இல்லை. தேவ மனுஷனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது, அந்த அவர் விறகை பொறுக்கி போடும் பொழுது அந்த விறகுக்குள்ளே இருந்த ஒரு பாம்பு அவருடைய கையை கடித்து கொண்டது. அந்த பாம்பை அவர் நெருப்பிலே உதரும் பொழுது ஒரு 3 விதமான காரியங்களை அவர் உதறினார் என்பதை ஆவிக்குரிய ரீதியில் சுருக்கமாய் சொல்லி ஜெப வேளைக்குள்ளாய் நடத்த போகிறேன். முதலாவது, அந்த கையில் இருந்த பாம்பை அவர் உதரும் பொழுது என்னத்தை அவர் உதறினார் என்று சொன்னால், பிரச்சனையின் மேல பிரச்சனையையும், துன்பத்தின் மேல துன்பத்தையும், பாடுகளின் மேல பாடுகளையும் அனுபவித்த அவர் அவைகள் எல்லாவற்றையும் உதறி போட்டார். அல்லேலூயா. பிரச்சனையின் மேல பிரச்சனை, துன்பத்தின் மேல துன்பம், பாடுகளின் மேல பாடு அவருக்கு வந்தது. அது எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்திலே பவுல் உதறி தள்ளினார். அல்லேலூயா. அதற்கு முன்னுக்கு நீங்கள் பார்த்தால் அவர் சிறைச்சாலையிலே இருந்தார். அதற்கு பிற்பாடு கடலிலே கப்பல் சேதத்தில் அகப்படுகிறார். அதற்கு பிற்பாடு தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நிமித்தமாக சிறைச்சாலை கிடைத்தது. சிறைச்சாலையில் இந்த கடல் பிரயாணத்தில் கொண்டு போகும் பொழுது கப்பல் உடைக்கப்பட்டு கடல் தண்ணீரிலே அவர் தத்தளித்துக் கொண்டு அப்பாடா என்று கரை சேரும் பொழுது, கரையில வந்து கடல் தண்ணியால அவங்க எல்லாம் குளிர்ந்து இருந்தபடியால் சூடாக்கும்படி எல்லாரும் விறகு போடும் பொழுது இவரும் தனக்கு ஒரு விறகு போட்டு சூடாக்கும் என்ற பொழுது எல்லாருக்கும் பிரச்சனை வரவில்லை. ஆனால் தேவ மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அந்த இடத்தில் ஒரு பாம்பு கடித்து விட்டது. ஆனாலும் அவர் பயப்படவில்லை. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அதை அவர் உதறினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்றைக்கு முன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே பிரச்சனையாக இருக்கிறதா, ஒரே பாடுகளாக இருக்கிறதா, ஒரு துன்பம் மாற இன்னொரு துன்பம் வருகிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுங்க, பயப்படாத, எல்லாத்தையும் உதறி போட்டு விடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கையிலே பட்ட பொழுது நாங்கள் இருந்தால் ஐயோ பயந்திருப்போம், யாரையாவது உதவிக்கு கூப்பிட்டிருப்போம், எவ்வளவோ புலம்பி இருப்போம். ஆனால் தேவ மனுஷன் அதை உதறினான். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எந்த சாத்தானும் நம்மை ஜெயிக்க முடியாது. எபிரெயரின் புத்தகம் 12வது அதிகாரம், எபிரெயரின் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிப்போம். எபிரெயர் 12:1 நாங்கள் வாசிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க. ஆகையால் மேகம் கொண்ட இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வியாதியின் மேல வியாதி வருகிறதா, பொருளாதார பிரச்சனைகள் அடிக்கடி தாக்கி கொண்டிருக்கிறதா, கர்த்தர் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. அல்லேலூயா. ஐயோ எனக்கு இந்த வருத்தம் மாற, இந்த வருத்தம் வருகிறது, இந்த பிரச்சனை தீர, இந்த பிரச்சனை வருகிறது, இப்பத்தான் இந்த கடனை கட்டினேன், அடுத்ததாக இந்த பணத்தேவை வருகிறது. இதையே சொல்லி 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 கொண்டு அழுது புலம்பாமல் கையில இருக்கிற அந்த சர்ப்பத்தை உதறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை உதறிவிடு, அதற்கு இடம் கொடுக்காத. அது கிடைத்திருக்கிறது தான், ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு இடம் கொடுக்காதே. அதை உதறி போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரெயரின் புத்தகம் வாசித்த அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிங்கள். 3வது வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி, இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி, நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான
விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். கையை தட்டி ஹல்லேலூயா. அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள், அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மகளே, மகனே, உன்னுடைய பிரச்சனையின் நேரத்தில், உன்னுடைய பாடுகளின் நேரத்தில், உன்னுடைய துன்பத்தின் நேரத்தில் உன்னை பெற்ற தாய் தகப்பனை அல்ல, நீ கட்டின கணவனை அல்ல, உன்னுடைய போதகனை அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. என்னை நீ நினைத்துக்கொள், என்னை நீ நினைத்துக்கொள். நான் எவ்வளவு பிரச்சனையின் பாதையால போனேனோ அதை போல நீ போகிற பாதையை நான் அறிந்திருக்கிறேன். நான் உனக்கு ஆறுதல் செய்வேன், நான் உனக்கு துணை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராப்பொழுதிலே இந்த மூன்றாவது ஜெபவேளையில வந்திருக்கிற என் அருமை சகோதரங்களே, இன்றைக்கு உங்கள் கையிலே இருக்கிற பூச்சியை உதறுகிற நாள் இந்த நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்ற நாளிலே அதை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் ஆசீர்வாதமாய் கர்த்தருக்குள்ளாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், சோர்வுகள் வரும். ஆனாலும் ஆண்டவற்ற பிள்ளைகள் கலங்கி போக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ மனுஷன் யோசித்திருப்பான், ஐயோ சிறையில போட்டாங்க, சிறையில இருந்து கடலுக்குள்ள தத்தளித்து பலகையை பிடிச்சு கரையேறி வந்தாள், இந்த பாம்பு என்னை கடித்து விட்டதே என்று சொல்லி, ஏன் இந்த பிரச்சனையை தேவன் எனக்கு அனுமதிச்சார், ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வந்ததென்று ஏன் 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 என்ற கேள்வியை கேட்காமல் அதை உதறி போட்டு எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி ஆண்டவருக்குள் முன்னேறின பொழுது கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காண்கிற பிரச்சனைகள், இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள், இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாய் வந்திருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், நன்மைக்கே கர்த்தர் அதை செய்திருக்கிறார். விசுவாசிக்கிற மட்டும் கையை தட்டுங்க. நன்மைக்கு தான், நன்மைக்கு தான், நன்மைக்கு தான். அல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. கர்த்தரை நீ நேசித்தால், ஆண்டவரை நீ நேசித்தால் எல்லாம் நன்மைக்கே கர்த்தர் செய்கிறார். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை கவலை, பெரிய ஒரு பிரச்சனை கவலை. எப்பவுமே தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க யோசிக்கிறீங்களா, பிரசங்கிக்கிற எனக்கு பிரச்சனை இல்லை என்று, ஊழியக்காரருக்கு பிரச்சனை இல்லை என்று யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய தலைமை பகுதியில் ஒரு சில வாழ்க்கையை நாங்கள் கேட்டோம். எவ்வளவு பாடுகளை அவர் கடந்து வந்திருப்பார். எனக்கு அருமையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பிரச்சனைகளுக்கு மேல ஜெயம் கொடுக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எங்களுடைய வேகத்தை குறைக்க கூடாது, எங்களுடைய வேகத்தை அது கூட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 34ஆம் சங்கீதத்திலே 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வீட்டில் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். உடைக்கப்பட்ட உள்ளத்துக்கு அருகிலே கர்த்தர் இருக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. எந்த உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்கிறதோ, எந்த பாத்திரம் நொறுங்கி இருக்கிறதோ அதற்கு அருகிலே ஆண்டவர் நிற்கிறாராம். அல்லேலூயா. ஒரு வேதனையான நேரத்தில், ஒரு உபத்திரவமான நேரத்தில் ஒரு மனுஷன் துணையா இருக்க மாட்டான், ஒரு மனுஷன் உதவியாக இருக்க மாட்டான். ஆனால் எப்பொழுதும் நமக்கு உதவியா இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கையெத்தி சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒருவேளை நான் ஓட்டில் இருந்தால், வைத்திய நிமித்தம் ஓட்டில் இருந்தால், என்னுடைய விசுவாசிகளோ என்னை நேசிக்கிறவர்களோ ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வந்து பார்ப்பார்கள். எல்லா நாளும் அவர்களால் வந்து பார்க்க முடியாது. பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் சூழ்நிலைகள் இடம் கொடுக்காது. அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே எப்பொழுதும் என்னோடு இருக்கக்கூடியவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உபத்திரவப்படுகிறாயா? பிரச்சனையின் மேல பிரச்சனை வருகிறதா? துன்பத்தின் மேல துன்பம் வருகிறதா? அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? இயேசு நம் அருகிலேயே இருக்கிறார், இயேசு நம் கூடவே இருக்கிறார். அந்த பாடுகள் மத்தியில், அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே நமக்கு பலன் கொடுத்து, நமக்கு சத்துவம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற
வருகிறார். இன்றைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை முடித்து நீ போகும் பொழுது சோர்ந்து போனவனாய் அல்ல, ஒரு உற்சாகத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டவனாய் போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கவலைப்படாதிருங்கள், உதறி தள்ளுங்கள். ஆகவே பவுல் முதலாவது அந்த சர்ப்பத்தை உதறும் பொழுது பிரச்சனையின் மேல பிரச்சனையை, பாடுகளின் மேல பாடுகளை, துன்பத்தின் மேல துன்பங்களை அவர் உதறினார். இரண்டாவது அவர் எதை உதறினார் என்று சொன்னால், இவர் இப்படியாக வந்து அந்த விறகை எடுத்து சூடாக்கும் பொழுது இந்த பாம்பு இவரை கடித்து விட்டது. இந்த பாம்பு இவரை கடித்து தொங்கும் பொழுது அப்போஸ்தலர் 28 இந்த பாம்பானது அவருடைய கையில் இருக்கும் பொழுது அவரோடு நின்றவர்களும் அந்த மற்ற ஜனங்களும் என்ன கதைக்கிறார்கள் என்பதை 28 வாசியுங்கள். 28 விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இதற்கு சந்தேகமே இல்லை, சமுத்திரத்துக்கு தப்பி வந்து, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க விடவில்லை என்றார்கள். அல்லேலூயா. அவனுடைய கையில பாம்பு கடிச்சு கொண்டிருக்குது. ஒருவன் கூட ஒரு தடியை எடுத்து அடிக்கணும் என்று யோசிக்கல. எல்லாரும் என்ன கதைக்கிறார்கள், பாத்தியா கடல்ல கப்பல் உடைஞ்சு தத்தளிச்சு வந்தாலும் இவன் செய்த பாவம் பழி இவனை விடவில்லை, அதனாலதான் இந்த பாம்பு கடித்ததென்று அவனுடைய காது கேட்க பழி சொற்களை, அவமானங்களை அவன் மேலே போட்டார்கள். அல்லேலூயா. தேவையில்லாத பழிகள், தேவையில்லாத அவமானங்கள் அந்த இடத்திலே பவுலுக்கு வந்தது. அதை கேட்ட பொழுது பவுல் உள்ள முடியவில்லை, அதை உதறி தள்ளினான். அல்லேலூயா. பிரச்சனையின் மேல பிரச்சனையை மாத்திரமல்ல, பழி சொற்களையும் அவமானங்களையும் கூட தேவ பிள்ளைகள் உதற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பழிகள் சுமந்திருக்கலாம். உன்னை திருமணம் பண்ணினான் குடும்பத்துக்கு தரித்திரம் என்று சொல்லலாம். இந்த பிள்ளை பிறந்ததால தான் எங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லலாம். இந்த வீட்டுக்கு இந்த மருமகள் வந்ததில் இருந்துதான் எங்களுக்கு நன்மை இல்லை என்று பலவிதமான பழிகள் உண்மையில இருக்கலாம். அதை குறித்து தேவ பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. சோர்ந்து போக கூடாது, உதறி தள்ளுங்கள். அல்லேலூயா. தேவ மனுஷனாகிய பவுலுடைய அந்த பாம்பை அடிப்பதற்கு ஒருவனும் உதவி செய்யவில்லை. ஆனா கதைக்கிறதுக்காக வந்துட்டாங்க. இவன் செய்த பாவம், இவன் செய்த புல, இவன் செய்த தவறுதான், இவனுக்கு இப்படி நடக்கிறது என்று பல வார்த்தைகளை பேசினார்கள். சகோதரனே சகோதரியாதான் சொல்லுவார்கள், கல்லால் அடித்த காயம் மாறும், சொல்லால் அடித்த காயம் மாறாது என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் சொற்களால் எங்களை அடிப்பார்கள், சொற்களால் எங்களை துன்பப்படுத்துவார்கள். அந்த நேரம் உள்ள முடைந்து கதவை பூட்டி ஐயோ நான் சாக போறேன், எங்கே போறேன் என்று சொல்ல வேண்டாம். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அதை உதறி தள்ளு. ஹல்லேலூயா. எவன் பழி சொன்னானோ அவன் உன் பாதத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். எவன் உனக்கு அவமானத்தை கொடுத்தானோ அவன் உன்னை தேடி வர பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிறேன் சகோதரங்களே, என் சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் தலையின் மேலையும் உங்கள் முகத்தின் மேலையும் எவ்வளவோ பழிகள் அவமானங்கள் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இயேசு அதை பார்க்கிறார். இயேசு அதை பார்க்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளையா பாடசாலையிலே ஆசிரியர்கள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து குற்றப்படுத்தலன்னு வச்சுக்கொள்ளுங்க. நான் என்ன செய்வேன், எனக்கு வேண்டாம் என்று விட்டுட்டா வருவேன்? இல்லை இல்லை. எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. அந்த எல்லார் மத்தியிலும் என் பிள்ளையை நான் அணைக்கிறவனாக இருப்பேன். எல்லாரும் எதிராக நிற்பார்கள், ஆனால் தகப்பனாக என் பிள்ளைக்கு நான் ஆதரவை கொடுப்பேன். பொல்லாதவனாகிய நானே என் பிள்ளைக்கு ஆதரவை கொடுப்பேன் என்றால் பரம தகப்பன் எங்களுக்கு எவ்வளவு ஆதரவையும் ஒத்தாசையும் கொடுப்பார் என்று நம்புறவங்க மட்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கையை தட்டி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஒரு முறை நான் ஊழியத்தை ஒரு சபையில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு நான் விசிட்டிங் போன பொழுது அந்த வீட்டில் இருந்த ஒரு தாயார் சொன்னார், நீங்கள் எப்ப ஊழியத்தை விடுறீங்களோ அன்றைக்கு தான் என் தலைமயிரில் சீப்பு வரும் என்று சொன்னார்.
நான் அப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை இருக்கிறேன். நீங்கள் ஊழியத்தை விட்டால் தான் நான் என் தலையை இழுப்பேன், அப்படி நான் கர்த்தர்ட்ட உபவாசம் இருக்கிறேன் என்று என் நெஞ்சுக்கு, என் முகத்துக்கு நேரே சொன்னார்கள். ஆனாலும் சோர்ந்து போகவில்லை. ஊழியத்தை நான் செய்தேன். கடைசி அவருடைய அடக்க ஆராதனையை செய்யத்தக்கதாய் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவார்கள், இவன் எங்கட வீட்டுக்கு வந்தபடியாதான், இவன் எங்கட சபைக்கு வந்தபடியால் தான் எங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய உள்ளத்தையும் அறிந்த தகப்பன் பரலோக தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அம்மா, நல்லா கையை தட்டுங்க, நல்லா கையை தட்டுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் பழிகளை குறித்து, ஏன் அவமானங்களை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீங்க? கவலைப்படாதிருங்கள். உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்க. உங்களுக்கான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் அடிக்கடி சொல்லுகிறது, சூரியனை பார்த்து நாய்கள் குறைக்கும். ஆமென் சொல்லுங்க. சூரியனை பார்த்து சில நாய்கள் குறைக்கத்தான் செய்யும். அந்த நாய்கள் குறைக்கிறதுனாலே சூரியனின் வெளிச்சம் மங்க போவது இல்லை. அதை போல ஒவ்வொரு தேவ பிள்ளையும் மகிமை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். எங்கள் மேல தேவையில்லாத பழிகளையும் செய்யாத குற்றங்களையும் போடுகிற சில நாய்கள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பார். காரணம் இருந்தால் பயப்பட வேண்டும். பழிக்கு காரணம் இருந்தால், குற்றச்சாட்டுக்கு காரணம் இருந்தால் நீ பயப்படத்தான் வேண்டும். ஆனால் காரணம் இல்லாமல் குற்றம் வருகிறதா, காரணம் இல்லாமல் பழி வருகிறதா, சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. 2 சாமுவேல் 16வது அதிகாரம், 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை படியுங்கள். 2 சாமுவேல் 16:8 வாசிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நன்றி. சீக்கிரம் படிங்க. 16:8. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது இதோ உன் அக்கிரமத்தை அகப்பட்டாய், உன் அக்கிரமத்தில் நீ அகப்பட்டாய். நீ இரத்த பிரியமான மனுஷன் என்றார். நீ இரத்த பழியுள்ள மனுஷன். தாவீதை பார்த்து சீமை சொல்லுகிறான், சவுலை கொன்ற இரத்த பழி உன்மேல வந்திருக்கிறது என்று. அங்கே தாவீது துன்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறான். பிள்ளையால் கைவிடப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். சொந்த பிள்ளையால் துரத்தப்பட்டு போகிறான். அந்த நேரத்தில் தேவையில்லாத ஒரு பழி வருகிறது. இவன் செய்ததுக்குத்தான் இவனுக்கு நடக்கிறது என்று. ஆனாலும் தேவ பிள்ளையை கர்த்தர் கைவிடவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மரத்தால விழுந்தவனை மாடு ஏறி மிதிக்கிறது போல பிரச்சனைகள் எங்களுக்கு வரும் பொழுதுதான் நிறைய பேர் கதைக்க தொடங்குவார்கள், நியாயம் சொல்ல தொடங்குவார்கள், அது இது என்று பேச தொடங்குவார்கள். ஆனால் நீ பயப்படாத. இழந்து போன ராஜ்யத்தில் தாவீதை திருப்பம் வைத்த தேவன் இழந்து போன மகிமையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டிலே எந்த ஸ்தானம் உனக்கு கிடைக்கவில்லையோ, வீட்டிலே எந்த மகிமை உனக்கு கிடைக்கவில்லையோ, அதை கர்த்தர் திருப்ப கொடுப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்த கன்வென்ஷனுக்குள்ள அநேகருடைய வாழ்க்கையில மகிமைகள் இறங்கி வரும் என்று ஆண்டவருடைய மனுஷனாய் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பழி சொற்களை குறித்து, அவமானங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். அது கையிலே கடிச்சு கொண்டிருக்கும் பொழுது அவன் அப்படி கதைத்து கொண்டுதான் இருப்பான். நீ உதறி போட்டுவிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாயாக. கடைசியாக முதலாவது அந்த சர்ப்பத்தை உதரும் பொழுது பிரச்சனையின் மேல பிரச்சனையை உதறினார். இரண்டாவது பழி சொற்களையும் அவமானங்களையும் சேர்த்து உதறினார். மூன்றாவதாக அவர் அதோடு எண்ணத்தை உதறினார் என்பதை சொல்லுகிறேன். 28:6 அப்போஸ்தலர் 28:6. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையின் கையில் என்ன இருக்குது? பாம்பு இருக்குது. ஒரு மனுஷனை பாம்பு கடிச்சிட்டது. விசேஷம் அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாம் சாப்பிடாம பயத்தில் இருந்த பொழுது பவுல் தான் தைரியம் சொல்லி சாப்பிடுங்க, ஒன்றுமே உங்களுக்கு நடக்காது என்று பலப்படுத்தி கொண்டு வந்தவன். அந்த கப்பல்ல கைதியா போனாலும் ஒரு அதிகாரிய போல எல்லாருக்காகவும் செயல்பட்ட அந்த மனுஷன் கையில பாம்பு இருக்கும் பொழுது ஒருதன் கூட உதவி செய்ய வரவில்லை.
ஒரு சிலர் பழி போடுகிறார்கள், இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, ரைட் நல்ல விஷப்பாம்பு கடிச்சிட்டுது, ஐயாவுக்கு இப்ப என்ன ஏற போகுது, விஷம் ஏற போகுது, கைகாலெல்லாம் வீங்க போகுது, வீங்கி வெடிச்சு சாக போகிறார். அப்படின்னு சொல்லுங்க. அதுல ஒன்று சொல்லியிருக்கும், இப்ப கை வீங்க போகுது, இன்னொன்று சொல்ல போகுது அப்படியே வேர்க்க போகுது, இன்னொன்று சொல்லு இப்ப மயங்க போறான், அடுத்த ஒன்று சாகவே போறான். சாகாதவனை ஆஸ்பத்திரிக்கு போய் வைத்தியசாலையில போய் வியாதியா இருக்கிறவனை நாங்கள் விசாரிக்கும் பொழுது பயமேத்திட்டு வருவோமே, அத போல சொல்றான். பவுலுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. வருங்காலம் முடிய போகிறது, தன்னுடைய வருங்காலம் இதோடு முடிய போகிறது என்று மற்றவர்கள் சொன்ன பொழுது அந்த வருங்கால பயத்தையும் தீயிலே உதறி போட்டு தேவ பிள்ளை ஆசீர்வாதமாக இருந்தார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களுடைய எதிர்கால பயங்கள், எதிர்கால காரியங்களை குறித்த கவலைகளை ஆண்டவர் சமூகத்திலே வைத்துவிட்டு நீங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்யுங்கள். ஆமென் சொல்றீங்களா? எதிர்காலமும் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. இவன் சாக போகிறான், இவனுக்கு கைகள் வீங்க போகிறது. இது பொல்லாத மனுஷனுடைய எண்ணம். ஆனால் கர்த்தருடைய எண்ணம் என்ன தெரியுமா? அவங்கள் கண்களுக்கு முன்னால் உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம், நிறைய பேருங்களுக்கு தீதான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். நீ வாழ்ற கட்டித்தனத்தை பார்க்கிறேன், உன்ற புள்ள வேலை செய்யறத பார்க்கிறேன், உன்ற வீட்டுல நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கிறேன் என்று சொல்லி எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாதே. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நான் காண்பேன். அல்லேலூயா சொல்லுங்க சகோதரங்களே, அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பயங்கள் இருக்கும் என்றால் நான் ஆண்டவருடைய மனுஷனுக்கு பயப்படாதீங்க. இந்த வருத்தத்தில் நீங்க செத்து போடுங்கன்னு சொல்லலாம், இந்த வருத்தம் உங்களை முடிச்சிடும்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்ல நீ வாழுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக நான் நினைக்கிறேன், நாங்கள் வியாழக்கிழமை வந்தேன், செவ்வாய்க்கிழமையோ புதன் தெரியல, நான் ஒரு இடத்துல போய் ஒரு சகோதரனுக்காக ஜபிக்க போயிருந்தேன். கண்ணால் அவர்களை ஜபிக்க கேட்டதுனால நேரம் கிடைக்கவில்லை, போனேன். அங்கே போன பொழுது அவரை தூக்கி விட்டுத்தான் கொண்டு வந்து இருத்தினார்கள். எழுந்து நடமாட முடியாதவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்தார். ஆனால் இன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன், போன ஞாயிறும் இந்த ஞாயிறும் பல மைல் கடந்து கர்த்தருடைய ஆராதனைக்கு அவர் வந்திருக்கிறாரா. இன்றைக்கு அவர் வரும்பொழுது தனியே அல்ல, தன்னோடு ஒரு 15-20 ஆத்துமாக்களை ஒரு நாளைக்கு ஒரு 85 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்திருக்கிறார். கூட்டிக் கொண்டு வரத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்காலம் கர்த்தர்கிட்ட இருக்குது, எந்த எதிர்காலம் ஆண்டவர்கிட்ட இருக்குது. யாரும் உன்னை பயமுறுத்த முடியாது. இப்ப பவுலை பார்த்து சொல்றாங்க, இவனுக்கு வீக்கம் வர போகிறது, சாக போகிறான் என்று அவர்கள் சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது? நீங்கள் அதை வாசித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமை அடுத்த வசனத்தை படிங்கள். அடுத்த வசனம், நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை ஒரு தீங்கும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருக்கு சொன்னாங்க, இவன் செய்த பழி விடல என்று. பிறகு நினைச்சாங்க, ஐயா ஆட்டம் க்ளோஸ், முடிய போகிறார் என்று சொன்னாங்க. இது எதுவுமே நடக்காமல் பவுல் ஆரோக்கியமா இருந்ததை பார்த்த பொழுது எந்த நாவுகள் தீங்காய் கதைத்ததோ அந்த நாவுகளே அவன் ஒரு தேவ பிள்ளை, நீதிமான் என்று சொல்லத்தக்கதாய் அந்த இடத்திலே கர்த்தர் தன் பிள்ளையை மகிமைப்படுத்தினார். எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அந்த இடத்துல தலை நிமிர்த்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எங்க தலை குனிஞ்சாயோ அங்கதான கர்த்தர் உயர்த்துவார். இலங்கையில குனிஞ்ச தலையை இந்தியாவில் உயர்த்த மாட்டார். எந்த இடம் நான் குனிஞ்சேனோ அந்த இடம் தான் கர்த்தரின் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. எந்த இடத்துல பழிகாரன் என்றாங்களோ, எந்த இடத்துல குற்றவாளி என்றாங்களோ, எந்த இடத்துல சாக போறன்னு சொன்னாங்களோ அந்த இடத்திலே நீதிமான் என்ற பெயரை கர்த்தர் எடுத்து கொடுத்தார்.
அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? இவைகளால் பவுல் உடைக்கப்படவில்லை, இவைகளால் பவுல் சோர்ந்து போகவில்லை. கர்த்தருக்காக உதறி போட்டு முன்னேறி சென்றார். அல்லேலூயா. நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். ஆமென் சொல்லுங்க. அநேக துன்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றினின்றும் ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே எனக்கு நேரம் போதாது. எனக்கு அருமை நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33 வாசித்து இறுதி ஜெபத்துக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன், என்னை பின்பற்றுகிறவன், என் வார்த்தையின்படி நடக்கிறவன் எந்த ஆபத்துக்கும் பயப்படாமல் அமைதியாக இருப்பான் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் சகோதரங்களே, என் சகோதரிகளே, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். இன்றைக்கு பிரச்சனையின் மேல பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கலாம், பழி சொற்கள் அவமானங்களோடு வந்திருக்கலாம், எதிர்காலத்தை குறிச்ச பயத்தோடு வந்திருக்கலாம். இந்த பண பிரச்சனையினால அல்லது இந்த பக்கத்து வீட்டில் வந்த இந்த தேவையில்லாத சண்டையினால என்னுடைய எதிர்காலம் முடிய போகிற பயத்தோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? எனக்கு நீ செவி கொடுத்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அமைதிப்படுத்துவேன். அந்த இயேசு உங்களுக்கு வேண்டுமா? அந்த இயேசுவின் பிள்ளைகளாய் நீங்கள் நடக்க போறீங்களா? அந்த இயேசுவின் வார்த்தையின்படி நீங்கள் நடக்க போறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். எந்த தீவில தலை குனிந்தீர்களோ அந்த தீவில கர்த்தர் தலை நிமித்துவார். எந்த தீவில பிரச்சனையின் மேல பிரச்சனையை சந்திச்சாயோ அந்த தீவிலேயே உன் கையால் ஜனங்கள் ஜபிக்கும்படி ஓடி வரத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எவன பழிகாரன் என்று சொல்லுகிறாய், எவனை அநியாயக்காரன் என்று சொல்லுகிறாய், என் பிள்ளைய குறித்து யாரும் சொல்ல விட மாட்டேன் என்று சொல்லி ஊரார் எல்லாரையும் தன் பிள்ளையின் கையால் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்தார். எந்த சகோதரம் ஒதுக்கி இருக்கிறாங்களோ, எந்த உறவுகள் ஒதுக்கி இருக்கிறாங்களோ கர்த்தர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஒன்றுமே செய்யாமல் குற்றச்சாட்டுகள் வருகிறதா தெய்வம் அறிந்திருக்கிறார். அவர் உன்னை விடுவிப்பார். அந்த இயேசுதான் என் தெய்வம், அவருக்காகத்தான் நான் வாழுவேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்பீர்களா? ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அந்த இயேசுவை நான் என் தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அநேகம் பேர் நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனாலும் கூட இன்றைக்கும் இந்த வார்த்தையின்படி நான் தொடப்படுகிறேன். நான் பிரச்சனையின் மேல பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், அவமானங்களை பழிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. சகோதரன் அருமையாக சொன்னார், காசு கொடுத்து சுவாசத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில வேளை உங்களுக்கு மருத்துவர்கள் தந்த அறிக்கைகள் ரிப்போர்ட்டுகள் பயங்கரமாக இருக்கலாம், ஆனால் தேவன் அந்த பயத்தை எல்லாம் நீக்கி உன்னை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உதறி விட்டு ஆண்டவருக்காக நிக்க போறேன் என்று சொல்றவங்க மட்டும் வேகமாக முன்னுக்கு வாருங்கள், வீடியோ கேமராவுக்கு முன்னுக்கு வாருங்கள், அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாதிருங்கள். அல்லேலூயா. நாங்கள் செய்கிறதெல்லாம் விசுவாசத்திற்கு அடையாளமான காரியங்கள். விசுவாசத்தோடு கூட கொஞ்சம் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கொஞ்சம் முன்னுக்கு வாருங்க. இயேசு எனக்கு வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது கூட நீங்க முன்னுக்கு வருவதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வீதிகளில் நிக்கிறீங்க, தூரமா நிக்கிறீங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க தயவு செய்து. இப்ப நீங்க நடமாட வேண்டாம். ஊழியக்காரர்கள் மாத்திரம் கண்களை திறந்திருப்பார்கள், மற்ற எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது நான் இயேசுவை நேசிக்கிறேன். நான் இன்றைக்கு அநேக பிரச்சனைகளோடு இருக்கிறேன், அவமானங்களோடு இருக்கிறேன். இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவருக்காகவே நான் வாழ போறேன் என்று சொல்றவங்க நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய வலது கையை உயர்த்தும்படியாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால உயர்த்துங்க. நான் இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளா இருக்கிறேன், ஆனா இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் இயேசு என் பிரச்சனையை மாற்றுவார். நான் உதறி போடுகிறேன், அந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்றவன் கையை உயர்த்துவியா? ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் வரட்டும். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபிக்க போறோம். அதற்கு பிற்பாடு ஜெபம் தேவைப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஆறுதலாக ஜெபம் பண்ணுவோம். இந்த நேரத்தில் இப்போது முத்துராஜ் பாஸ்டர் வந்து 5 நிமிடங்கள் எங்களை ஜெபத்திலே வழி நடத்துவார். இறுதி வேளைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு செபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த கேட்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இயேசு வேண்டும் என்று சொல்லி கைகளை உயர்த்தின அத்தனை பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாருமப்பா. ஆண்டவரே, இதுவரை நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த வேளையில் இயேசு எனக்கு வேண்டும் என்று கரங்களை உயர்த்தின பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த வேளை ஒருமனமாய் செபிக்கப்படட்டும். எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளும் செபியுங்கள். கர்த்தர் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே, இந்த வேளை உமக்காக கரங்களை உயர்த்தினவர்கள் மனம் திரும்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் உள்ளங்கள் தொடப்படட்டும். அவர்கள் எந்த தேவையோடு இருக்கிறார்களோ, என்ன கட்டுகளில் இருக்கிறார்களோ, அவைகள் எல்லாம் கர்த்தர் விடுவிக்கும்படி இந்த வேளை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமது கரங்களில் அந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இப்போது பிரிந்து போகிறோம், ஆனால் பிரியாத உமது அன்பை, உமது நாமத்தை அவர்கள் கையோட பெற்றுக்கொள்ள, அவர்கள் தலைமேல் உமது அன்பு இறங்க, உமது வாசம் செய்ய நீர் கிருபை அளிக்க நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இரத்தத்தை அவர்கள் மேல் நாங்கள் தளிக்கிறோம். ஜீவனுள்ள இயேசுவின் இரத்தம் இப்போதே அவர்கள் மேல் செல்லட்டும். அந்த இரத்தம் அவர்களை விடுதலையாக்கட்டும். இயேசுவின் நாமம் அவர்களை தொடுவதாக கர்த்தர் கிருபை செய்யட்டும். தேவ மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கென்று வாழ்வேன் என்று ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இருதயங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இந்த இடத்தில் தேவன் இயேசு எனக்கு வேண்டும் என்று, இயேசுவை நான் என் உள்ளத்தின் இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன இருதயத்தை இந்த நாளில் இருந்து தேவரீர், அவர்கள் பேர் நாங்கள் அறியாம், ஆனால் கர்த்தர் அறிகிறீர். அந்த பேரை இன்று நீர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவீராக. அதாக கடவது அப்படியே செய்யும். கர்த்தர் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்து வந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஒரு விசை கூட நீர் வியாதிகளை தொடுகிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, இன்று 3 நாளைக்குள்ளில் இவர்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை நீக்கப்பட்டதென்று அவர்கள் உணரும்படி கர்த்தர் கிருபை செய்யும். 3 நாள் கடந்து வந்தார்கள். திரும்பி 3 நாள் அவர்கள் ஊர் செல்லும் போது தேவன் அவர்களை தொட்டார் என்று அறியும்படி கர்த்தர் உதவி செய்யும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.